வெல்கம் டு தனுமாம் லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது டபுள் லேயர் ரவா கேசரி. இந்த டபுள் லேயர் ரவா கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரவை, ஒரு கிளாஸ் சர்க்கரை, நெய் தேவையான அளவு, முந்திரி, பாதாம், ஏலக்காய், திராட்சை, கலர். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சிடலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சையை போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேன்லேயே நம்ம ரவையை போட்டுடலாம். இந்த நெய்லேயே ரவையை வறுத்தோன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. சிம்லேயே வச்சு வறுத்துப்போம். நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போது பேனை வச்சு அதில் ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதில் 2 ஏலக்காவை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் ரவைக்கு ஒரு கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும், தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதுலேயே நம்ம ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி கட்டியாக இருக்காமல் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த ரவா கேசரி என்ன ஸ்பெஷல்னால், நம்ம டபுள் லேயர் செய்ய போகிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஸ்பெஷல் இதில். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. சிம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் இது நல்லா வேகும். இப்போ இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் சுண்டனோடனே அடுத்தது நம்ம பார்க்கலாம். தண்ணி லைட்டாக சுண்டிகிட்டே வருது. இப்போது இதில் தனியாக ஒரு பவுலில் ஒயிட் கலரை எடுத்து வச்சுருவோம். இந்த ஒயிட் கலர் ஒரு லேயராக வைக்க போகிறனால தனியாக எடுத்து இந்த கேசரியை தனியாக வச்சிடலாம். இப்போது இதில் கலர் ஆட் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிற கலர் ஆரஞ்சு. அதை நான் ஆட் பண்ணுறேன். அதை ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி போடணும். ஏன்னா அப்போ தான் இந்த கலர் ஃபுல்லாக அந்த கேசரியில் ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். என்னென்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாம். நான் இப்போ 2 கலர் பண்ண போகிறனால, டபுள் கலர் பண்ண போகிறனால இந்த கலர் ஆரஞ்சு கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் நெய்யை தடவிடலாம்.
இப்போ இந்த கேசரியை அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துடும். சிம்லேயே வச்சு நம்ம பண்ணுறனால எல்லாம் வெந்துடும் ரவை. இப்போ இந்த கேசரியை வந்து நான் ரவுண்ட் பிளேட்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எதில் வேணால் போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் பிளேட்டை போட்டு கட் பண்ண போகிறனால ரவுண்டில் போட்டுக்கிறேன். ஒரு தின் லேயராக இருக்கணும்னு இல்லை, மீடியமாக இருந்தால் போதும். இதை நல்லா தட்டி விட்டுடலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த ஒயிட் கலரு கேசரியை இதில் போட்டுக்கலாம். அது மேலே அந்த முந்திரி, பாதாம் நம்ம பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நான் வந்து இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த டபுள் லேயர் கேசரியை வந்து உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா, பர்த்டே பார்ட்டி எதனால் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அப்போ செஞ்சுக்கலாம். நான் இப்போ டபுள் லேயரில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது சாப்பிடவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கலர் கலராக இருக்கறனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்மளோட டபுள் லேயர் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.